நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய முஸ்லீம் லீக், கோமாதேக கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியையும் ஒதுக்கியுள்ளது. அதேபோல விசிகாவுக்கு 2 தொகுதியும், மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உடனான முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைய உள்ளதாக தொடர்ந்து தகவல் வெளியான வண்ணம் இருந்தது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட கோவை தொகுதியை கமல் கேட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் விரைவில் நல்ல செய்தியை சொல்வதாக கமலஹாசனும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது திமுக, மதிமுக இடையேயான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி திமுக கூட்டணியில் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் கமல்ஹாசனும் கையெழுத்திட்டுள்ளனர். வரும் மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு சீட் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் அக்கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் 2024 மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று கூறினார். ஆனால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இது மக்கள் நீதி மய்யம் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.